இன்றைக்கி அன்சீனில் ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் சாருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் சார் பற்றி பேசினாலே நான் வந்து உண்மையிலே என்னால் லைவ் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ஒரு வியூகம் அமைச்சேன், ஒரே அடி, அப்போ தான் கேம் திரும்பிச்சு, இவன் தான் வந்து ஒரு போடு போட்டா, இது மாதிரிலாம் சொல்கிறாரு. சத்தியமாக இது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ அவர் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போட்டு கொடுக்குறாரு. முன்னாடி வந்து ஜாக்லின் வந்து மிடில் கிளாஸ்னு அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க தெரியுமா, அனானிமஸ் லெட்டர் எழுதுகிற டாஸ்கில் முத்து வந்து மிடில் கிளாஸ்ங்கிறத யூஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் இந்த லெட்டர் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஜாக்லினே போயிட்டு சாரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து இன்றைக்கி போட்டு கொடுக்குறாரு. போட்டு கொடுத்த உடனே ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும். ஜாக்லின் அது எழுதும்போது முத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ இப்போ தான் இடையில தான் ரொம்ப க்ளோஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. அது அவங்களேயும் போய் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு தப்பாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நான் எழுதியிருக்க மாட்டேன்னு முத்துக்குமரன் ஜாக்லின் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு முத்துக்குமரன் சொன்னதில் ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகிடும். அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி முத்துக்குமரன் சொல்கிறாரு. அது என்னன்னா, நீ சொன்னோடனே எனக்கு வந்து தோணுச்சு, அப்புறம் இதை ஒருவேளை நான் ஹர்ட் ஆனேன்னா அது வெளியில் நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா, அந்த வார்த்தை வந்து என் பேச்சு அழகாக்கிறதுக்காக நான் போட்ட வார்த்தை கிடையாது. அது என்னோடய நிலைமை, என்னோடய சூழ்நிலை, அவ்வளோதான். அப்புறம் நீயே என்கிட்ட வந்து சாரி கேட்டதுனால இதுக்கு மேலே நான் உன்னை திரும்ப பேச வைக்கிறது தப்பு. சப்போஸ் நீ வந்து நானாக கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னா நான் உன்னை டீல் பண்ணுற விதமே வேறையாக இருந்திருக்கோம். ஆனால் நீயே என்கிட்ட வந்து சாரி கேட்டனால இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருப்பாரு. உண்மைதான், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து தப்பு அவங்களே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப குட்டி காமிச்சோன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் நம்மளே கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஒரு 4-5 வாட்டி திட்டலாம். இதே முத்துக்குமரன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இதையே சொல்லி எப்போல்லாம் கேமில் சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் சொல்லி காட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் முத்து அதை பண்ணலை. ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபேட்மேன் இவ்வளோலாம் பண்ணுறாரு. சாச்சனா வந்து முத்துவெல்லாம் கோல்டு மெடலுக்கு டிசர்வ்டே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடத்துல முத்துவை புட் டவுன் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து முத்து கூட க்ளோஸாக தான் இருந்தாங்க. க்ளோஸாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி முத்துவெல்லாம் கோல்டு மெடலுக்கு டிசர்வ்டே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாச்சனா கிட்ட லைவில் ஃபேட்மேன் ரொம்பவே சாச்சனா சூப்பர்னு சொல்லி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அவரால் இவங்கெல்லாம் வந்து முத்து வந்து தீபக்கு எகென்ஸ்டாக போக மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது வந்த வைல்ட் கார்டு என்ட்ரி யாருமே ஏன் சாச்சனாக்கு எகென்ஸ்டாக போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்